Hi friends, நான் உங்க நிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 11 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நாம இப்போ எபிசோட் 11 போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், அந்த பிளாக் லெவல் லீடர் டாப்பியாவும் அந்த டவர்க்குள்ள இருக்கவங்க எப்படி ஃப்ரெண்டா இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தாத்தா ரத்தம் வந்து எடுத்துட்டு போறா. அந்த கேப்ல ஓடலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஆளை விடுங்கடா அப்படி சொல்லிட்டு ஓடுவான். அப்ப அந்த யோன்ற பொண்ணு காலை வச்சு ஒரு மிதிப்பா பாருங்க கதவை. எங்கடா போறேன், என் தாத்தாவை என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, அவன் ஏங்க நான் மருந்து எடுத்துட்டு தாங்க போனேன், நான் எவ்வளவு பெரிய டாக்டர், என்ன இப்படி மிதிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு அவன் ஓவரா பேச, நம்ம ஹீரோவோ இங்க பாரியோ அவன் ஓவரா பேசுறான், ஒரு மிதிச்சிரு அப்படின்னு சொல்ல ஐயோன்ற அந்த பொண்ணு பட்டாருன்னு அந்த டாக்டர் ஒரு மிதிப்பா பாருங்க. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிக்சர் ஆஃப் லைஃப் எடுத்து அவர்கிட்ட ஊத்த அவருக்கு அப்படியே சரியாயிரும். இங்க பார்த்துட்டு யோன்ற பொண்ணு அவ கதறி அழுதுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ தாத்தாவோட உயிரை காப்பாத்துறதுனால அந்த தாத்தாவோட பவர் நம்ம ஹீரோக்கு அப்படியே காப்பி ஆயிரும். அவர்கிட்ட இமோட்டல் பவரும் அப்புறம் இன்னொரு பவர் இருக்குதுங்க, காத்துல மானா பவர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாரு. அந்த மானா அப்சர்வ் பவரும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிடும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட அந்த டாக்டர் ஐயா என்ன கொட்டுறதீங்க அப்படி சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ டே நான் அவனை கொல்ல மாட்டேன், என் ஃப்ரெண்டு யோட்ட நீ நிறைய காசு பண்ணிருக்க, அதை திருப்பி கொடுத்துரு, நான் அவனை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அவன் திருப்பி அனுப்பி விட்டுருவான் காசை. அப்புறமா அந்த டாக்டர் நம்ம ஹீரோ விட்டுருவானா. அப்படி மேல இருந்து பார்த்துட்டு இருக்க அந்த வேம்பயர் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீ அவ்வளோ நிலமை இல்லையே அப்படின்னு கேட்க, அது கிட்ட நம்ம ஹீரோ நான் நல்லவன் தான், இவனை மாதிரி வேஸ்ட் பீஸ் கிட்ட இருந்து உண்மையா வாங்குறது ரொம்ப கஷ்டம், இவனை ஓட விட்டு இவன் பின்னாடி போய் பார்த்தா இவன் யாருக்கிட்ட வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சுக்கலாம், நீ இவனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த வேம்பயர் பொண்ணு கிட்ட சொல்ல அந்த வேம்பயர் பொண்ணும் சரி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த தாத்தா கிட்ட போய் பேச போக அந்த தாத்தா அப்படியே கண்ணை முழிப்பாரு, தம்பி நீ என்னை காப்பாத்திட்டியா, நீ ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கி அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் ஒன்னும் வித்தியாசமான ஆள் இல்லைங்க, நீங்க தான் வித்தியாசமான ஆளு, எப்பயோ கண்ணை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி இவ்வளவு நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த தாத்தா அப்படி சிரிச்சிட்டு பாரு. நம்ம ஹீரோ அந்த தாத்தா கிட்ட கேட்பான், ஆமா அந்த டஞ்சன் பிரேக்ல என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த தாத்தா சொல்லுவாரு, நான் கார்ல போயிட்டு இருந்தேன் தம்பி, ஒரு பெரிய போர்ட்டல் பயங்கரமா ஓப்பன் ஆகி உள்ள இருந்து பயங்கரமான சேலஞ்சிங் மான்ஸ்டர்லாம் வந்துட்டு இருந்துச்சு, பார்த்தா அங்க போலீஸ் வந்து ஐயா எல்லாரும் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தானுங்க, நான் குறுக்க போய் அந்த சேலஞ்செல்லாம் சும்மா அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க, அப்போ உள்ள இருந்து ஒருத்தன் வந்தான்டா, பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருந்தான், அவன் பாக்குறதுக்கே நிஞ்சா வாரியர் மாதிரி இருந்தான்டா, அவனோட ஸ்வாட வச்சு என் நெஞ்சில ஒரு கோடு போட்டான், அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சது நான் நினைச்சேன், கண்ணை முடிச்சு பார்த்தா நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்படி சொல்லி அந்த தாத்தா சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு அவங்க கண்டிப்பா 21வது ஃப்ளோர்ல இருக்கிற மொரைன் குரூப்பை சேர்ந்தவங்க தான், அவங்க ரொம்ப மோசமான ஆட்கள் ஆச்சு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் அந்த தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட நீ என் பேத்தி எத்தனை நாள் லவ் பண்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ஏங்க நான் லவ் இல்லாம இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த தாத்தா சூப்பரா தம்பி அப்படின்னு அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு ஹெல்ப் வைப்பான், அது என்னன்னு காட்டல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ரூம் விட்டு வெளியே வந்து அந்த யோன்ற பேத்தி ரொம்ப நன்றின்னு சொல்ல கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்குள்ள போறான். ரூம்ல போயிட்டு நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணி சும்மா வெறித்தனமா சாப்பிடுறான், வெளுத்து கட்டுறான். அப்படியே கட் பண்ணா பேக்கு கில்ல சேர்ந்த ஒருத்தன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பான். அவங்க கிட்ட கேட்பாங்க, எங்க 3வது ஃப்ளோர் தான் அந்த முகம்படி போட்டவர் முடிச்சிட்டாரு, ஏன் இன்னும் 4வது ஃப்ளோருக்கு போல அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் சொல்லுவான், எங்க 4வது ஃப்ளோருக்கு 3வது ஃப்ளோர் முடிச்சவங்க தாங்க முதல்ல போகணும், அப்புறம் தான் மத்தவங்க போக முடியும், உள்ள போனா 20 நாள் மாட்டிக்குவோம், அதுக்கான ட்ரைனிங்லாம் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல ஓ அப்படிங்களா 90 நாளுக்குள்ள எடுங்க இல்லைன்னா உலகமே அழிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்ல சரிங்க ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட் முடிச்சு கிளம்பும்போது அந்த பிரஸ் மீட் கொடுத்த அந்த பொண்ணும் நாங்க கூட வரவா ஊர் சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல சரிங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கு கில்ல சேர்ந்தவனும் அந்த பொண்ணு கார்ல ஏறி பறக்க முடியும் ராசாலியே போலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும், டேய் நான் 4வது ஃப்ளோர் போறேன், யார் வரீங்களோ வந்துருங்க, உங்களுக்கு 10 மணி நேரம் தான் டைம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவன் ஐயோ என்ன அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, காரை திருப்படா வரலாவான்னு சொல்லிட்டு வேற பக்கம் திருப்பிட்டு போக அவன் யோசிச்சுட்டே இருப்பான், என்னடா 10 மணி நேரம் தான் இருக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ 10 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு தூங்கி எந்திரிச்சு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திப்பாரு பாருங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் 4வது ஃப்ளோர் டஞ்சன் கேட்ல மான்ஸ்டர்லாம் பயங்கரமா இருக்கிறது காட்டுறாங்க. 4வது ஃப்ளோருக்குள்ள போறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க ஒரு பெரிய கிரவுண்ட அவரோட பேஸை ரெடி பண்ணிட்டு அங்க நிறைய மேஜிக் வதையை விதைச்சிக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வராரு. அங்க லீ இருப்பான், யோன்ற அந்த பொண்ணு இருப்பாங்க, அவங்க கிட்ட பேச போக பார்த்தா அங்க டெரஸா வந்து நிப்பாங்க, அந்த கில்டு மெம்பர் மீட்டிங்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல அவங்க இங்க வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. அவங்கள பார்த்துட்டு ஐயோ டெரஸா அங்க வந்திருக்காங்களா வாவ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் எனக்கு உங்க கூட இருக்கதாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ சரி நான் அந்த கிரவுண்டை தான் பேச வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு அந்த யோட்டர் பொண்ணு யோ என்னையா அதையா ஏன் பேச வச்சிருக்க, அது பெரிய இடமாச்சே மாட்டிக்கிட்டா கொண்டுருவாங்களே, நீ என்ன விளையாண்டு இருக்க, கேம் கிடையாதுப்பா, இதுல மாட்டுனா அவ்வளவுதான் மறுக்கியா சாலா பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்ல சரி விடு என்கிட்ட நல்லா பிளான் இருக்குது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு தரசா சரி 4 பேர் தானே இருக்கும் இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுமே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஆள் தானே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல யார் இது நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி நான் அவனை சண்டை போட்டு தோக்கடிக்குன்னு சொன்னா பாத்தீங்களா ஜுன்னுன்ற ஒருத்தன் அவன் தாங்க, அவன் பயங்கரமா ட்ரைனிங் வெறித்தனமா எடுத்துட்டு இருக்கான், அங்க ஸ்வாட வச்சு வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சிஸ்டத்துல இருந்து அவனை கூப்பிட்டுப்பாங்க, டே ஜுன்னு வாடா 4வது ஃப்ளோருக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அதை கேட்டு அவனும் டே நீ யாரா நீ என்ன பெரிய ஆளா நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா வர முடியாது போட்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணுமா வேண்டாமா, வா நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னா வா நான் அவன் கூட சண்டை போறேன், நம்ம 2 பேர்த்துல யார் பவர்ஃபுல்னு காட்டலாம், இல்லைன்னா நீ அங்கேயே வெறும் வாழை வீசிட்டு டே நீ வெறும் வாழை வீசிட்டு என்னடா பண்ண போற பசங்க வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டுட்டு அவனும்
இவனை ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கானே, சரிடா வரண்டா வந்து உன்னை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்க்க அந்த ஜுன்னு வந்துருவான். அவன் ஸ்வாடை வச்சுட்டு நம்ம ஹீரோ வெட்டத்துக்கு வருவான் பாருங்க. அந்த நம்ம ஹீரோவோ டேய் இரு அந்த ஸ்வாடில் பவர் கம்மியா இருக்குடா, உனக்கு இன்னும் ஒரு பவர் கிடைக்கணும் தானே, அந்த பவர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதை சேர்த்து உனக்கு கொடுக்குறேன், நீ அந்த வாழை பவர் ஆக்கிக்கோ, அதுக்கப்புறம் நீ என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்ல. அது கிட்ட அந்த ஜுன்னு இவன் என்ன பேசிட்டு இருக்கான், சரி எப்படியோ உன்னை தோக்கடிச்சா போதும் நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்க. அதை கேட்டு தெரசாவோ என்னது இவன் உங்களுக்கு உள்ளவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்க இவனை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அவன் அப்படித்தான் பேசுவான், இருந்தாலும் நான் சொல்றதை கேட்பான், ஃப்ரெண்டு மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த ஜுன்னை பத்தி நம்ம ஹீரோ தெரசா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த யோன்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளோட தாத்தாக்கு தானே உடம்பு சரியில்லாம போய் நம்ம ஹீரோ காப்பாத்தினாரு, ஒரு ஹெல்ப் கூட கேட்டாரு, அது என்னன்னு காட்டல பாத்தீங்களா. இப்போ என்னன்னு சொல்றாங்க, அந்த யோன்ற பொண்ணு ஸ்வாடு, அந்த வித்தியாசமான ஸ்வாடு அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க தாத்தா கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, நல்ல வேலை அவர் கொடுத்துட்டாரா, கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க. அதை கேட்டு அந்த யோ பொண்ணு சொல்லுவா தாத்தாக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவர் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டாரு, இதை எப்படி உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா பெரிய கிரவுண்டு, அங்க போய் நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா டவருக்குள்ள மனுஷங்க வாழ்வாங்கன்னு இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் சொன்னான் பாத்தீங்களா, அந்த மனுஷங்கள்ல ஒருத்தன் தொப்பி தலையம் போட்டுட்டு அவன் வந்து நிக்க. அவனை பார்த்து நம்ம ஹீரோ யாரா அவன் தொப்பி தலையன், ஏய் ஏன்டா இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அந்த தொப்பி தலையன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ தானே புதுசா எசுறாங்கன்ற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தெரசா இருக்காங்க பாத்தீங்களா நம்ம ஹீரோ கிட்ட, இவங்க யாருன்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு இவங்க தான் டவருக்குள்ள வாழ்ற மனுஷங்க, இப்ப டவரை விட்டு வெளியே வந்து இங்க இருக்க மனுஷங்களை ஆளுலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அவன் இருக்கான் பாத்தீங்களா தொப்பி தலையன், நான் தான் ஹூமன் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் உங்க ஃபேமிலிலாம் மொக்கா ஃபேமிலிடா, பவரே கிடையாது, வேஸ்ட், நீலாம் எதுக்கு இங்கே வந்த, அதெல்லாம் ஒரு ஃபேமிலியாடா அப்படின்னு சொல்ல. அதுக்கிட்ட அவன் கடுப்பாயிருவானா, அவன் கடுப்பாயிட்டு டே அப்படின்னு பேச வரும்போது நம்ம ஹீரோ குறுக்க புந்துட்டு டே சும்மா இருப்ப, நீ என்ன பேச போற, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்ல போறேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு டைலாக் பேச போறியா, டே போர் அடிக்கிறா போடா எனக்கு வேற வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கிண்டல் பண்ண. அவன் கடுப்பாயிட்டு சண்டை போட ரெடி ஆயிடுவான். அதை பார்த்துட்டு அந்த லியோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சண்டை போட ரெடியாக. இந்த பக்கம் பார்த்தா அந்த லியோட பவர் இப்பதாங்க தெரிய போகுது. அவன் கிரீன் லேண்டர் மாதிரி ஒரு பெரிய மிஷின் கன் பண்ணுவான் பாருங்க, பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் அந்த யோன்ற பொண்ணுக்கு தான் நியூக்ளியர் பிஸ்ட் ஆச்சு, கையை மாட்டிக்கிட்டு ஒரு குத்துனா ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட், அந்த அளவுக்கு பவரானவ. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜுன்னு அவன் ஸ்வாட வச்சுட்டு ரெடியா இருக்க. நம்ம தெரசா அவன் வேற லெவலில் வெறித்தனமா இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்திட்டையும் எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உன்னை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல. சே போடா நீ சண்டைக்கே வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்வாட வச்சு பயங்கரமா சண்டை போட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த லீ இருக்கான் பாத்தீங்களா, கிரீன் லேண்டர் மாதிரி அந்த பெரிய மிஷின் கண்ணை வச்சா பாத்தீங்களா, அதுல இருந்து ஃபயர் பண்ணி சும்மா வெறித்தனமா சுட்டு தள்ளிட்டு இருப்பான். அப்புறமா அந்த யோன்ற பொண்ணு கை முட்டியை மடக்கிட்டு சும்மா வெறித்தனமா குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஸ்வாட வச்சு அந்த தொப்பி தலையும் கூட சண்டைக்கு போக. அந்த தொப்பி தலையும் இவனை விட ரொம்ப பயங்கர பவரா இருக்கான். இவன் அடிக்க அவன் டாஜ் பண்ணிட்டு திரும்ப அந்த ஜுன்னு அடிப்பான் பாருங்க, ஜஸ்ட் மிஸ் குறுக்க நம்ம தெரசா வந்து தடுத்துருவாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க அந்த ஜுன்னுக்கு வெட்டு விழுந்திருக்கும். நம்ம தெரசா உள்ள வந்து தடுத்துட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு நான் பாத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அவனை சுத்து போட்டுட்டு சும்மா ஜம்ப் பண்ணி அவனை மிதிக்க போக. அவன் எவ்வளவுதான்டா அவன் கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த தொப்பி தலையை நம்ம ஹீரோவை அடிக்க போக. நம்ம ஹீரோ காலில் அந்த ஐஸ் பவரை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டு கையில அந்த மார்னிங் லைட் பவரை வச்சுட்டு அடிப்பாரு பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோட அட்டாக்கே டாஜ் பண்ணிருக்கானுங்க. யாரா அவனுங்க அப்படின்னு பார்த்தா டவருக்குள்ள இருக்கவங்க தாங்க. பாக்குறதுக்கு பாருங்க புள்ளிங்க மாதிரியே வந்து பயங்கரமா நிக்கிறானுங்க. அவங்களும் அந்த டவருக்குள்ள இருக்க டஞ்சன் கேட்டுக்குள்ள வாழ்றவங்க தான். அதுல அந்த முள்ளமன்றி தலையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு யார் அவன் மனுஷனா இருந்துட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானே, நம்ம டஞ்சன் கேட்டுக்குள்ள இருக்கோம், நம்மளே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்போமா என்ன தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல அவங்க கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒருவேளை இவன் மட்டும் தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த சிஸ்டம் சொல்லும் பாருங்க, அந்த டஞ்சனுக்குள்ள வாழ்ற மனுஷங்களா வந்தனால அந்த தொப்பி தலைவனோட பவரை உங்களுக்கு நான் காப்பி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி கொடுக்க நம்ம ஹீரோவோட காலுக்கு சும்மா பயங்கர பவர் கிடைக்குங்க. நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீடா ஓட முடியும், காலையே வெப்பனா மாத்தி வெறித்தனமா அட்டாக் பண்ண முடியுங்க. அந்த பவரை நம்ம ஹீரோ காப்பி பண்ணி வச்சிருக்க. அந்த முள்ளமன்றி தலையை அந்த தொப்பி தலைங்கிட்ட போயிட்டு மச்சான் நீ இப்படி அடி வாங்கி நான் பார்த்ததே இல்லையாடா, இப்படி அடி வாங்குற, சரி பரவாயில்ல விடு, அவங்ககிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது, நம்ம வேலையை பார்ப்போம், ஏன்னா நம்மளோட பாஸ் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளமன்றி தலைன்னு சொல்ல. அதை கேட்டு அந்த தொப்பி தலையை என்னடா சொல்லிட்டு இருக்க, அவன் நம்ம இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள தான் வாழ்றன்றதை கண்டுபிடிச்சான்டா, அவனுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த பொண்ணு சாக்காயிருவா. அப்புறமா அந்த தொப்பி தலையை டே இவனை மட்டும் நான் கொண்டுடா, என்ன விடுடா, எனக்கு சம கடுப்பா அவனை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அது கேட்டு அந்த முள்ளமன்றி தலையை சரி சரி விடு கோப்படாத, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு டே
போங்கடா போய் ஓரமா போய் விளையாடுங்கடா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நாங்களும் 1008 வேலையில இருக்கோம்ல, போங்கடாங்கிட்டு. நம்ம ஹீரோ அவங்கள ஒரு ஆளவே மதிக்காம சும்மா விரட்டு விட்டுருப்பாரு. அவங்களும் சரிங்க நாங்க போறோங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீமை கூப்பிட்டு தனியா போயிருவானுங்க. இங்க நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியா இருக்க பார்த்தா அங்க இருந்து நிறைய ஜாம்பி மான்ஸ்டர்லாம் வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, சும்மா கொசன்னு வந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட எங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு கேட்க, நம்ம ஹீரோ ஏன்ட்ட ஒரு பிளான் இருக்குடான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய மேஜிக் பத்தி விதைச்சாரு பாத்தீங்களா, அதுல இருந்து பெரிய செடியா வளர்ந்து சும்மா பயங்கரமா நிக்கும். நம்ம ஹீரோ அவங்க ஆள் கிட்ட நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ, ஏ தரசா நீ ஏன் கூட நில்லு, ஏ ஜுன்னு ஒழுங்கா போய் சண்டை போடுறா, இந்த தடவையாச்சும் ஒழுங்கா போய் சண்டை போட்டு மாட்டிக்கிடாத, திரும்ப நான் தான் வந்து காப்பாத்தணும் மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியா வரு. ஜாம்பிஸ் எல்லாம் சும்மா கொசன்னு வந்துட்டு இருக்க. முன்னாடி இருக்க செடி இருக்கு பாத்தீங்களா, அது மூடி தானே இருக்கும், அப்படியே விரிஞ்சு அதுல இருந்து நெருப்பை கக்கும் பாருங்க. அந்த ஜாம்பிஸை ஃபுல்லா எரிச்சு தள்ளிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு வாவ் எப்படி இப்படிலாம் பண்றாரு, ஜின்னு வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரசாவும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்புறமா என்ன, அது நெருப்பை கக்கிட்டு அப்படியே மூடிடுமா. மூடுனா 2 நிமிஷம் ஆகும் திரும்ப திறந்து அட்டாக் பண்றதுக்கு. அந்த கேப்ல மத்த ஜாம்பி எல்லாம் உள்ள வருமா. நம்ம ஹீரோ இதுதான டைம் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரசா பார்த்துட்டு, தெரசா ரெடியா பேபி, ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு கேட்க, தெரசாவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க ஜின், நான் அவங்களை முழுசா அனுப்புவேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சண்டை போட ரெடியா ஆவாங்க பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.